இன்னைக்கு எங்க அம்முக்குட்டிக்கு முதல் பிறந்த நாள். இப்பதான் கண்ணு முழிச்ச மாதிரி குட்டி குழந்தையா இருக்கிற மாதிரி இருக்கா. அதுக்குள்ள ஒரு வருஷம் ஆகி போச்சு. ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்துருச்சு. ஏச்சலக்குட்டி அதெல்லாம் கேக்கு, மற்றது எல்லாமே கேக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ஒரு கேண்டில் வாங்கியாச்சு. இந்த கேண்டில வந்து இதுல ஸ்டிக் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கு. ஏன்னா கேக்கு அவ்வளவு நல்லா சூப்பரா இருக்கு. வாங்க. இது அவன் வைக்கிறது கூட மாட்டேங்கிறா, அதனால இதை விட்டுடலாம். ஒன்னா நம்பரை வந்து எங்க வைக்கிறதுனே தெரியல. அம்முக்குட்டி இப்ப பாரு, நம்ம பத்த வச்சிடலாம். இது மேல இது இதுல இல்ல, அதுலதான் வரும். இது நம்ம பத்த நாங்க பத்த வைக்கணுமாப்பா? இதுல பத்த வை. சரி பத்த பத்த. அது பாட்டு பாடு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. எங்க வைக்கிறேனே தெரியல, நான் கையிலே வச்சுக்கிறேன். பரவாயில்ல விடுங்க. சரி வேண்டாம். இங்க பாரு, அதையே பார்த்துட்டு ஹாப்பி பர்த்டே. சூப்பரா இருக்கு. கத்தி டிசைன் கத்தி, பூவெல்லாம் வச்சு பாரு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. பாப்பா அந்த கை அது வந்து வீட்டோட இங்க வச்சு வெட்டிக்கலாம். இங்க வெட்டிக்கலாம். இந்த கையில சரி, நீ இப்படி இப்படி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. அம்முக்குட்டி விக்யா to you. விக்யா எனக்கு மறைச்சிட்டே இருக்குது. இதெல்லாமே வந்து அப்படியே இங்கே தொங்க விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட அழகா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சுது. பலூன்ஸ் எல்லாமே வந்து ஊதி போட்டு இந்த இந்த விளக்க பத்த வைக்கும் போதெல்லாம் மூக்கு சொல்லி ஞாபகம் வரல. இந்த நம்ம பாஷா படத்துல விளக்கு பத்த வைப்பாங்களோ ஒவ்வொருத்தவங்களும், அந்த ஞாபகம் தான் வருது. ஏ அம்முக்குட்டி ட்ரெஸ் போட்டாச்சு. ஏய் என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போட்டு இருக்கிறீங்க? வந்து இதுதான் நம்ம அம்முக்குட்டியோட கேக்கு. என்னன்னா இது வந்து மலைக்கு மேல அப்படியே மேல வந்து இங்க வந்து வீடு. இது வந்து நம்ம அம்முக்குட்டி. ரோஜா பூ வந்திருக்குது. பாருமா, கேக்கெல்லாம் வாங்கி எல்லாம் வச்சாச்சு. அம்முக்குட்டிக்கு
கையால எடுக்கூடாது. ஹாப்பி பர்த்டே இனி அம்மா பேபி ஸ்கூலுக்கு போவா. வேண்டாம். இன்னைக்கு எங்க அம்முக்குட்டிக்கு முதல் பிறந்த நாள். சூப்பர். எல்லாருமே வந்து அம்முவோட பர்த்டே பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா உங்க பிறந்த நாளைக்கு என் மனசார வாழ்த்த போறேன். அப்படியா? ஏய் கண்ணா, நீ நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே. வாழ்த்துறா. இங்கிலீஷ்ல பாடி வாழ்த்த போறேன். இங்கிலீஷ், இட்டாலி, ஊசி பாசி வைக்கிற பாசை எல்லாத்துலயும் வாழ்த்துறா. இப்போ வந்து பர்த்டே வந்தது செம ஹாப்பி. அங்கங்க பறந்துட்டு இருக்காங்க. எப்படி போச்சுன்னே தெரியல. இப்பதான் கண்ணு முழிச்ச மாதிரி குட்டி குழந்தையா இருக்கிற மாதிரி இருக்கா. அதுக்குள்ள 1 வருஷம் ஆகி போச்சு. ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்துருச்சு. ஏன் செல்லக்குட்டி, ஏன் அம்முக்குட்டி? பிரியாணி. சரி, நம்ம வந்து சிம்பிளா தான் டெக்கரேஷன் பண்ணிருக்கோம். கண்ணல் விழுந்துரும். கண்ணுல விழுந்துரும். கேக்ல வெட்டும் போது அதான் சேட்டைகள், இங்க என்னென்னமோ சேட்டைகள் எல்லாம் நடக்குது. நீ கொட்டு பாக்கலாம். போதும். எங்களை ஆசீர்வாதம் பண்ண முதல் பிறந்த நாள். நீ இன்றி நாங்கள் இல்லை. ராஜமாதா அவர்களே 500 ரூபா கொடுக்குறாங்க. நம்மளும் விழுகலாம்டா. ஆசீர்வாதம் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் ஆயிடுச்சு. அம்மாவுக்கு பர்த்டேவா இவங்களுக்கு பர்த்டேவான்னு தெரியல. ஒரே பயங்கர செலிப்ரேஷன் இருக்கு. காசெல்லாம் இல்ல போங்க. அம்முக்குட்டி அழுகுறா. அம்முக்குட்டி வந்து காலையில நேரத்துல எழுந்திரிச்சிட்டா. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். இனி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். அவ தூங்குற டைம் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஹாப்பி பர்த்டே அவளுக்கு சொல்லி முடிச்சாச்சு. இனி அடுத்தது கேக் வாங்கணும். கேக் வெட்டணும். கேக் வெட்டுறதுக்கு கேக் வாங்கணும். கேக் ஆயிடுச்சா இல்லையான்னு போய் கேட்டுட்டு பாத்துட்டு வாங்க. சரியா? கூடவே கொஞ்சம் சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. அப்பதான் இங்க எல்லாத்துக்கும் எங்க அம்முக்குட்டிக்குமா ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டு கேக் எல்லாம் நம்ம சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணிடலாம். சரியாம்மா? சரி, ஓகே. அம்மா இப்ப தூங்க வச்சிடலாம். காலையில் நேரத்துல எழுந்திரிச்சிட்டா. ஸோ அதனால அவ தூங்கட்டும். சரியா அம்முக்குட்டி? ஓகே. எடுத்துக்கோங்க. நீ கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. வாங்கினதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அதனால கஷ்டப்பட்டு டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அப்பாடா, இப்ப எப்படி இருக்கு? அழகா இருக்கா? இன்னும் மெருகேத்தின மாதிரி அப்படியே அழகா இருக்கு. ராகேஷ் வந்து என்ன பண்றானே தெரியல. அப்படியே என்னடா பண்ணிட்டு இருக்கிற? சிக்காயிருச்சா? சிக்காயிருச்சு. எதுக்கு இருக்குது? உள்ள இருக்கும் பாரு. உள்ள இருக்குது. போ. இதெல்லாமே வந்து அப்படியே இங்க தொங்க விட்டோம் அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் கூட அழகா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அதை மட்டும் கொஞ்சம் மாட்டி விட்டுட்டு அவ்வளோதான். கேக் வாங்குறதுக்கு போயிடலாம். அம்மு வந்து இப்போ தூங்கிட்டு இருக்கா. எந்திரிக்கிறதுக்குள்ளே கேக் வாங்கிட்டு வந்துட்டோன்னா எந்திரிச்சதும் ட்ரெஸ்ஸை மாற்றி நம்ம கேக் வெட்டுறது தான். சரி, கேக் வெட்டுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. விளக்கு வச்சு தான் நம்ம கேக்கு பற்ற வைக்கணும். அதுதான் நம்மளோட பாரம்பரியமான பழக்கம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேக்கோட மெழுகுவர்த்தியை ஊதிடுவோம். ஊதிட்டு பழைய வயசு போயிடுச்சு, புது வயசு வர்றதுக்கு நம்ம விளக்க பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க. சின்ன கெஸ்ட்டுங்களை கூட்டிகிட்டு வர சொன்னால் பெரிய கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. நம்ம தங்கச்சி சரண்யா தேவி தான் வந்திருக்காங்க. சரி, பரவாயில்ல. உங்கள் சித்தி. சீக்கிரம் 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 இதெல்லாம் பழகணும். சீக்கிரம் வெய் வெய் வெய். புவனாவோட முகத்தில் ஒரு பிரைட்னஸ் இல்லைல்ல? நீ நல்ல மேக்கப் போட்டு நான் தானே மேக்கப் பண்ணிட்டேன். சரி, இதெல்லாம் வச்சிடலாம். எண்ணெய் எடு அச்சு. அச்சு எண்ணெய் எடு.
நம்ம வந்து பாரம்பரியமா மெழுகுவத்தி பற்ற வைக்கிறோமோ இல்லையோ விளக்கு கண்டிப்பா பற்ற வைக்கணும். அதுதான் நம்மளோட நல்லது. குத்து விளக்கு பற்ற வச்சு தான் நம்ம எல்லா வேலையுமே செய்யணும். நல்ல விஷயங்கள் பண்ணும்போது புவனேஸ்வரி எல்லாம் பார்த்து பற்ற வைங்க. அதுக்குள்ளே போகாதுங்க, அதுக்குள்ளே போகாது. நானே சொல்லிகிட்டே இருக்கிறேன். நம்ம ராகேஷ் பாருங்க என்னென்ன பண்ணிட்டுருக்குறேன்னு பாடுறா செம. அங்க 2 பேர் உட்காந்து டீ பிஸ்கெட் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பெருசு பலூன்ஸ் எல்லாமே வந்து ஊதி போட்டு நம்ம அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. ரெடி ஆகி வந்துருவாங்க. இங்க வா. நானும் ஒன்று பற்ற வைக்கிறேன். இந்த இந்த விளக்க பத்த வைக்கும் போதெல்லாம் மூக்கு சொல்லி ஞாபகம் வரல. இந்த நம்ம பாஷா படத்துல விளக்கு பத்த வைப்பாங்களோ ஒவ்வொருத்தவங்களும், அந்த ஞாபகம் தான் வருது. என் குழந்தைங்களும் எப்பதான் இந்த மாதிரி ஒரு குத்து விளக்க பத்த வச்சு முன்னேற போறாங்கன்னு தெரியல. ஏண்டா குத்து விளக்கு எப்படி பஞ்சு பேசுறான் நம்ம பஞ்சு வாயில குத்து விளக்கு வந்து நம்ம பத்த வச்சாச்சு. இனி அம்முக்குட்டியை ரெடி பண்ணி கேக்க முன்னாடி வச்சு கேக்க வெட்டிடலாம். அம்முக்குட்டி எந்திரிச்சிட்டாங்க. இனி நம்ம ட்ரெஸ் போட்டுடலாம். இரு இனி கவுனே போடல. ரெண்டுமே மேட்ச் பார்த்து வாங்கிக்கிறோம். ரெண்டுமே ஆக்சுவலா எதிர்ச்சியா தான் வாங்கினோம். ஆனா அது மேட்ச் ஆயிடுச்சு. இது நம்ம அம்முவோட பர்த்டே கவுன்ல. சரி பிடி. அம்முக்குட்டே ஏ அம்முக்குட்டி ட்ரெஸ் போட்டாச்சு. ஏய் என்ன 2 பேரும் ஒரே மாதிரி போட்டுருக்கிறீங்க. போறா மேட்ச்சு. வளையல் ரொம்ப இறுக்கி கட்டாத. ஏ ஆனா அவ கையில வைக்க மாட்டேங்கிறா. கண்ணாடி எங்க? கண்ணாடியா? கண்ணாடி கண்ணாடி வளையல் எடுத்து நானே என்னோட கண்ணாடி எடுத்துறேன். ஓகே சரி அம்முக்குட்டிக்கு வைக்கலாம். இது வந்து தாமரை பூ கேண்டில். இது 1ஆம் நம்பர் கேண்டில். ஏன்னா அம்மு ஃபர்ஸ்ட் பர்த்டே இல்ல. சரி கேக்கை வந்து ஓபன் பண்ண போறேன். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், இருந்தாலும் நான் ஓபன் பண்றேன். பர்த்டே அதுவுமா நம்ம காசினி வந்து கோயிலுக்கு சபரிமலைக்கு போயிட்டு வந்து பிரசாதம் கொடுத்துருக்கா. அதனால நம்ம ஐயப்பனோட அருள் வந்து அவளுக்கு எப்பவும் இருக்கு, நிறைஞ்சு இருக்கும். வாங்க கேக்க பார்த்து எல்லாரும் ஷாக் ஆக போறீங்க. எப்படி எப்படி இருக்கு? இப்ப வந்து இதுதான் நம்ம அம்முக்குட்டியோட கேக்கு. என்னன்னா இது வந்து மலைக்கு மேல அப்படியே மேல வந்து இங்க வந்து வீடு. இது வந்து நம்ம அம்முக்குட்டி அம்முவோட வீடு. அவளுக்கு வெக்க வந்துருச்சு. கேக்கு வீடு சாப்பிடலாம்.
இல்ல நான் வாங்கிக்கிறேன். இது வந்து ஜன்னல்ஸ், இது வந்து விண்டோ, இது டோரு, இது விண்டோ, இதெல்லாம் டோரு. சரி, சுத்தி கேட்டு எல்லாமே இருக்குது. எப்படி இருக்கு நம்ம அம்முக்குட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக்? ஒரு வெரைட்டியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான். சாக்லேட் அம்மா அந்த பொம்மை இல்லடா, அது வெறும் டால் மட்டும்தான். ஒரு வெரைட்டியா ஸ்பெஷலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் எடுத்தேன். அது போட்டிருக்குதுடா கேக்ல பொம்மை முடி அது பொம்மை அப்படியே இருக்குமா, அது அப்படியே வச்சிருவாங்க. கேக்கலையே அது கேக்குன்னு நினைச்சு இந்த கேட்டுங்கதான் கேக்கு, சைடுல கேட்டுங்கெல்லாம் வச்சிருக்கிறோம். காம்பவுண்ட் கேட் எல்லாம் கேக்கு. 5 ஸ்டார் ஆஹா, நானும் கொஞ்சம் கேக் வெட்டியாச்சு. நம்மளோட அம்முவோட கேக்கு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ஃபுல்லா ஜாம் மாதிரி வச்சுதான் வச்சிருந்தாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த குட்டி பாப்பாவுக்கு பர்த்டே அந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சூப்பரா செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இது எடுத்துக்கோங்க, இனி எடுத்துக்கோங்க. அப்புறமா இனி கேக் வெட்டியாச்சு. இனி அடுத்தது கிஃப்ட் தான். கிஃப்ட் செக்ஷன் போயிடலாமா? எல்லாம் அவங்க கிஃப்ட் எடுத்துட்டு வாங்கப்பா. எல்லாம் கிஃப்ட் கொடுக்குறது வாங்க. அக்காவங்க எல்லாம் பெரிய அக்காவங்க எல்லாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அச்சு. ஓகே ஓகே ஓகே, கை கொடு கை கொடு. ஹாப்பி பர்த்டே. காலு காலு கை கொடு. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே அம்மு. வாங்கி வாங்கி வாங்கி. ரோஜா பூ வந்திருக்குது. ரோஜா பூ ஹாப்பி பர்த்டேடா. பை பை. சோ ஓவர் பண்ணுனா. ஹாப்பி அடுத்தது ஹாப்பி பர்த்டே டு யூ அம்முக்குட்டி. இங்க இங்க பாருங்க. அம்மா மேல கோவமா? இங்க பாருங்க இங்க பாருங்க. இங்க பாரு. ரோசா பூ மேல கண்ணீங்க. சரண்யா குடுத்தது மேல கண்ணாய் போச்சு. அது என்னடா இது ஓபன்ல இருக்குது. இது வந்து என்னோட கிஃப்ட் அம்முக்குட்டிக்கு. இந்தா இந்தா வாங்கி வாங்கி. புடிச்சுக்கோ. புடிச்சுட்டேன். ஹாப்பி பர்த்டே டு யூ தங்கம். இந்தா வச்சுக்கோ. அது இல்ல சிக்கடி சிக்கடி சிக்கு சிக்கடி. அம்முக்குட்டிக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்ததுல செம ஜாலியா. பலூன் குடு, பலூன் வச்சு விளையாடட்டும். அடுத்தது நம்ம ராஜமாதா தெய்வமாவோட கிஃப்ட். தெய்வமா ஹார்ட்லாம் போட்டு தெய்வமாவோட ஹார்ட் அம்முகிட்ட போயிடுச்சு. அவ்வளவுதான், அப்படியே இல்ல. அப்படியா? சரி. அடுத்தது எங்க காசினி பாப்பாவுமே மௌலிகா குட்டி கொடுத்தது. சரி சரி. அப்பாவோட கிஃப்ட். எல்லாரும் வந்து அந்த ரூமுக்குள்ளே போங்கோ. போங்கோ. நீயும் போ. அப்பாவோட கிஃப்ட் வாங்க. ஃபர்ஸ்ட் அம்முக்குட்டி வரட்டும். அம்முக்குட்டி வரட்டும். அம்முக்குட்டிக்கு ஃபர்ஸ்ட் அம்முக்குட்டி வாங்க. வாங்க எல்லாரும், எல்லாரும் வாங்க. சர்ப்ரைஸ். ஓகே ஓகே ஓகே. ஆஹா, நானும் கொஞ்சம் ஓகே. கேக் வெட்டியாச்சு. நம்மளோட அம்முவோட கேக்கு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ஃபுல்லா ஜாம் மாதிரி வச்சுதான் வச்சிருந்தாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த குட்டி பாப்பாவுக்கு பர்த்டே அந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சூப்பரா செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இது எடுத்துக்கோங்க, இனி எடுத்துக்கோங்க.
அப்புறமா இனி கேக் கட்டியாச்சு. இனி அடுத்தது gift தான். gift செக்ஷன் போயிடலாமா? எல்லாம் அவங்க gift எடுத்துட்டு வாங்கப்பா. எல்லாம் gift கொடுக்குறது வாங்க. அக்காவங்க எல்லாம் பெரிய அக்காவங்க எல்லாம் வாங்க. ஃபர்ஸ்ட் gift அச்சு. ஹாப்பி பர்த்டே. ஓகே ஓகே ஓகே. கை கொடு கை கொடு. ஹாப்பி பர்த்டே. கால் கால் தான் வைக்கிறது. கை கொடு. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே அம்மு. வாங்கி வாங்கி வாங்கி. ரோஜா பூ வந்திருக்குது. ரோஜா பூ ஹாப்பி பர்த்டேடா. பை பை. சோ ஓவர் பண்ணுனா. ஹாப்பி அடுத்தது ஹாப்பி பர்த்டே டு யூ அம்மு குட்டி. இங்க இங்க பாரு. அம்மா மேல கோவமா? இங்க பாருங்க இங்க பாருங்க. இங்க பாரு. ரோசா பூ மேல கட்டிங்க. சரண்யா குடுத்தது மேல கண்ணாய் போச்சு. அது என்னடா இது ஓபன்ல இருக்குது. இது வந்து என்னோட கிஃப்ட் அம்மு குட்டிக்கு. இந்தா இந்தா வாங்கி வாங்கி. புடிச்சுக்கோ. புடிச்சுட்டேன். ஹாப்பி பர்த்டே டு யூ தங்கம். இந்தா வச்சுக்கோ. அது இல்ல சிக்கடி சிக்கடி சிக்கு சிக்கடி. அம்மு குட்டிக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்ததுல செம ஜாலியா. பலூன் குடு. பலூன் வச்சு விளையாடட்டும். அடுத்தது நம்ம ராஜமாதா தெய்வமாவோட கிஃப்ட். தெய்வமா ஹார்ட்லாம் போட்டு தெய்வமாவோட ஹார்ட்டே அம்மு கிட்ட போயிடுச்சு. அவ்வளவுதான். அப்படியே இல்ல. அப்படியா? சரி. அடுத்தது எங்க காசினி பாப்பாவுமே மௌலிகா குட்டி கொடுத்தது. சரி சரி. அப்பாவோட கிஃப்ட். எல்லாரும் வந்து அந்த ரூமுக்குள்ளே போங்கோ. போங்கோ. நீயும் போ. அப்பாவோட கிஃப்ட் வாங்க. ஃபர்ஸ்ட் அம்முக்குட்டி வரட்டும். அம்முக்குட்டி வரட்டும். அம்முக்குட்டிக்கு ஃபர்ஸ்ட் அம்முக்குட்டி வாங்க. வாங்க எல்லாரும் எல்லாரும் வாங்க. சர்ப்ரைஸ். ஓகே ஓகே ஓகே. 2 3 அம்முக்குட்டி. செம சூப்பரா இருக்கா தங்கம். அம்முக்குட்டி இங்க பாரு. வெயில் ஒண்ணு அடிக்காது. வெயில் அடிக்காது. இது வந்து அப்பாவோட கிஃப்ட். இங்க ஆபரேட் பண்ணிக்கலாம். இப்படி ஆபரேட் பண்ணிக்கலாம். ஓ இப்படி போறதா? ஆபரேட் பண்ணிக்கலாம். பின்னாடி நிக்கிறவங்களே. இதுல வந்து நல்லா சேஃப்டியாவும் இருக்கு. சூப்பராவும் இருக்கு. அதுக்குள்ள அந்த இதை கலட்டிட்டு உட்கார வைக்கணும். அப்படியே உட்கார வைக்கலாம். இது வந்து அப்பா அம்மு குட்டிக்கு அப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கிஃப்ட். எப்படி? இரு அம்மு தான ஃபர்ஸ்ட் உட்காரணும். அப்புறம் நான் உட்காரணும். உனக்கு இல்ல. நானா ஃபர்ஸ்ட் தள்ளு. உட்கார். இரு தள்ளாத. ஃபர்ஸ்ட் அவளை உட்கார வைக்கட்டு. அது க்ளோஸ் பண்ணட்டு. இரு போடுங்க. அதை போடு. விடுங்க. அவளை விடுங்க. புடிச்சுக்கோங்க. அதை போடு. விடுங்க. நான் போட்டங்களா? ஓகே அப்படிதான். ஓகே. சூப்பர். கால் அப்படியெல்லாம் வச்சு தள்ளக்கூடாது. சும்மா தள்ளணும். இது அம்முக்குட்டிக்கு அம்மு இங்க வந்து அமுத்து பிரஸ் பண்ணுங்க. இங்க 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 பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிடு. இங்க பா. அதே லிட்டில் ஜம்மன அம்மனி ராணி வேற உட்கார்ந்து வெயில் அடிச்சடி போட்டுக்கலாம். கை பார்த்து. கை அது அந்த இது பண்ணும்போது இந்த கை ஹேண்டில் எல்லாம் வந்து மாட்டி இருக்கக்கூடாது. அது மாதிரி பத்திரமா பண்ணணும். ஓகேவா? எடுக்காதது.
சரி ஓகே, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? செமையா இருக்குது. எங்க அம்மு குட்டிக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. எல்லாரும் அம்மா கால் கால் வச்சுக்கு தங்கம். இங்க வச்சுக்கலாம் பிடிச்சிருக்கு உனக்கு? பெல்ட் போட்டுக்கலாம். ஏய் இங்க வாங்க, நீங்க 3 பேர் இங்க வாங்க. நான் உங்ககிட்ட எல்லாம் ஒண்ணு கேட்கணும். நாங்க சரி சர்ப்ரைஸ் கிஃப்ட் அச்சு குட்டிக்கணும் போது, அம்மு குட்டிக்கணும் போது நீங்க என்ன நினைச்சீங்க? நீ என்ன நினைச்ச? நான் ஏதோ சின்ன பொம்மை நினைச்சேன். நீ என்ன நினைச்ச? நான் ஏதோ ஸ்விம்மிங் பூல் நினைச்சேன். நீ என்ன நினைச்ச? அது எதே நினைச்சேன். எல்லாத்துக்கும் வந்து அவங்களுக்கே சர்ப்ரைஸா இருந்த மாதிரி சூப்பரா இருந்தது. செம சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் அம்மு குட்டிக்கு விஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல விஷ் பண்ணுங்க. உங்களோட ஆசீர்வாதங்கள் எல்லாமே நீங்க நம்ம 4 குழந்தைங்களுக்கும் இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும். அதோட இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்களோ எல்லா குழந்தைங்களுக்குமே இதோட நாங்க வந்து அம்முக்குட்டியை முடிச்சுக்கிறோம். நான் அம்முக்குட்டிக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறனால சரி இனி அவளை ரெஸ்ட் எடுக்க விட்டுறலாம். அவ்வளவுதான். டாடா.